வந்துட்டேன். என்னங்க? இந்த கரடி ஒரு நிமிஷம் போடேன். போட்டேன். உனக்கு கண்ணு தெரியலன்னு வையேன். சரி. இப்போ உனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னா எப்படி கேப்ப? ம், ம், ஆ, தண்ணி வேணும்னா என்கிட்ட எப்படி கேப்ப? ம், ம். உனக்கு கண்ணு தானே தெரியல, வாய் நல்லா தானே இருக்கு, நீ ஊமை ஆகலல்ல, வாய் திறந்து கேட்க முடியாதா? உங்களை இரு, இப்ப ஏதோ கனவு வந்துச்சுன்னு சொன்னீல்ல, அது என்ன கனவுன்னு முதல்ல சொல்லு. போன ஜென்மத்துல நான் பெரிய பணக்கார வீட்ல பிறந்திருக்கேன். எங்க அப்பா மதுரையில பெரிய பிசினஸ்மேன். நான் ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால என்ன செல்லமா வளர்த்துருக்காங்க. எனக்கு கேன்சர் வந்து நான் செத்து போயிட்டேங்க. போன ஜென்மத்துல என் பேர்ல அத்தா மதுரையில இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களான்னு நான் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணணும். வாப்பாவனா இவருக்கு தூரத்து சொந்தத்துல ஒருத்தங்க இருக்காங்க, பரம ஏழைங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் உடம்பு வேற சரியில்லையா, அதனால நாங்க தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பணிவிட செய்யணும்னு சொல்றாரு. காலையில ஒரு கனவு கண்டக்கா, அந்த கனவை பத்தி உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தேன். என் கனவுல முன்ஜென்மத்து நினைவு வந்ததுக்கா. உங்ககிட்ட சொன்னா எங்க அப்பா அம்மாவை நீங்க கண்டுபிடிச்சிருங்கன்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். எங்க தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தர் மதுரையில தான் இருக்காரு. அவர் பேரு மீனாட்சி சுந்தரம். அவர் ஒய்ஃப் பேரு மரகதம். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு கூட லதா. அந்த பொண்ணு கேன்சர்ல தான் இறந்துருச்சு. அவங்க மதுரை மேலமாசி வீதியில தான் இருக்காங்க. பெரிய பணக்காரங்க. கண்டிப்பா அவங்கள தான் இருக்கும். அதனால உன்னை நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா கில்லாடிமா நீன்னு. ஐ லவ் யூமா. ஹலோ, என்ன சகல நீங்க போன் எடுக்கிறீங்க? கலா ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கா. பாலா ஏதோ கனவு கண்டாலாம், அதுல அவளுக்கு முன்ஜென்மத்து அப்பா அம்மா இருக்காங்களாம். இதெல்லாம் ஷீலோட வேலையாக தான் இருக்கும், நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன். ஹலோ, நான் பாலா பேசுறேன். நீங்க யாரு? நான் ஈட்டிக்காரர் லாலா பேசுறேன். ஏமா, நீ தானே போன ஜென்மத்துல மீனாட்சி சுந்தரத்தோட பொண்ணு இல்லதா? ஆமா, நான் உங்களை பார்க்க மதுரைக்கு சீக்கிரமாவே வர போறேன். நீ வரும்போது 5 கோடி ரூபாய் எடுத்துருவாங்க. அவங்க சொத்து உனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட கடனையும் நீ தானே அடைக்கணும். இது எனக்கு அநியாயமா இருக்கு. எனக்கு போன ஜென்மத்து அப்பா அம்மானே யாரும் இல்ல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி போன் பண்ணீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போன்ல யாரு? உன் முன்ஜென்மத்து அப்பா அம்மாவா? முன்ஜென்மம் அது பின்ஜென்மம் அது. ஏதோ ஒரு கனவு கண்டேன், அது அந்த ஷீலாக்கா தெரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாண்டுருக்கா. அவளை சும்மாவே விட மாட்டாங்க. அப்போ மதுரைக்கு டிக்கெட்டு 3 இல்ல 2 போடுங்க. நீங்களும் நானும் போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்.